Hello guys, welcome back to channel. So இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 7 ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் 4 ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிச்சம் 3 பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 ட்ரிக் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த 4 வேறு நினச்சிங்கன்னா ஒரு ஆப் வச்சு நான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்னென்ன ட்ரிக்குன்னு நான் சொல்ல போகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 4ஆவதாக சொல்ல போகிற ஒரு ஆப்ஷன் நான் சொல்ல போகிற பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ நீங்களே அதை பண்ணி பார்த்து ரொம்பவே சிரிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ 4ஆவது ஆப்ஷன் 4ஆவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதனால் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தா நான் வந்து இப்போ நான் கீழே பாருங்கள் ஹாய்னு போடுறேன், ஹாய் ஹவர்னு போடுறேன். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலுக்கு பாருங்கள். ஸோ இது யாராவது பார்த்தா ஸ்டேட்டஸ்லுக்குமே யாராவது பார்த்தாங்கன்னா ஸோ எப்படா பரன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜை ஒரு செகண்டில் நீங்கள் அப்படியே ஸ்டிக்கராக மாற்றிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஹாய் போட்டுட்டு ஒரு செகண்டாக நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணேன்னா உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக்கரை ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தாட்டி ஒவ்வொரு கலரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அவங்களே அழகான ஸ்டைலில் பார்த்துட்டு பண்ணி தராங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா தேர்டாக பார்க்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜிஎஃப் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வின்டர், ஸோ சம்மர், ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா வந்துருக்கும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ ஏலியன் மாதிரி ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் தான். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே அது வந்து சென்ட் ஆயிரும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து பண்ணி முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்பே தனியாக தேவையில்ல. இந்த ஒரு ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய 4 ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நிறையாவே. ஓகே, நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஆப்ஷனான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எமோஜி அனுப்புவோம் இல்லையா. நம்ம அனுப்பும்போது அது வந்து நார்மலாக தான் போகும், எந்த ஒரு சவுண்டுமே கேட்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வித் சவுண்டோட போகும். ஒவ்வொரு எமோஜி பார்த்தீங்கன்னா சவுண்டோட போகும். ஸோ அது கேட்கும்போது ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்து ரொம்பவே சிரிச்சிட்டே. ஸோ அதை ரொம்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே பிடிச்சி. ஸோ இப்போ நான் அதை சென்ட் பண்ண நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ ஃபோர்த் ட்ரிக் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ப்ரொஃபைலுக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை பார்க்கணும், ஆனால் பார்த்த மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்டவே கிடையாது. நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்டவே கிடையாது. ஸோ சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபோட்டோ அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் அவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த ஃபோட்டோவை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது. ஸோ இந்த ட்ரிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள் வாட்ஸ்அப்பை, ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம 7th பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து கிளாரிட்டி குறையாமல் அப்படியே எப்படி அனுப்புறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் போயிட்டு 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில் வச்சுட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ அப்படியே கிளாரிட்டி குறையாமல் அப்படியே போகும். ஸோ நீங்கள் எப்படி அமைச்சிங்களோ அப்படியே போகும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச ட்ரிக் பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி அனுப்புறது தான். ஒவ்வொரு தாட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். ஸோ அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள்.
ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.